So last video la data types na enna, variables na enna nu paathom. So in the video la operators na enna nu paakalam. So operators அப்படின்றது ஒரு ஸ்பெஷல் சிம்பிள்னு சொல்லுவோம். எதுக்காக அதை யூஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறதுக்காக யூஸ் பண்றோம். ஸோ இந்த ஆப்ரேட்டர்ஸ்ல மல்டிபிள் டைப்ஸ் இருக்கு. அது என்னென்ன அப்படின்னா arithmetic operator, logical operator, relational operator, increment or decrement operator, compound assignment operator, so finally conditional operator. So இது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் arithmetic operator. arithmetic operator அப்படின்றது பிளஸ் மைனஸ் டிவைட் மல்டிப்ளிகேஷன் மாடுலஸ் இது எல்லாமே நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா arithmetic operator. ஸோ எல்லாமே ஒவ்வொரு ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணும். ஸோ பேசிக்காக அதில் ஒரு ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸை டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கிளாஸுக்கு நம்ம ஒரு நேம் வைக்கிறோம். ஸோ நான் என்ன வைக்கிறேன் அப்படின்னா ஆப்ரேட்டர்ஸ் வச்சுட்டு ஸோ ஓப்பன் அண்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ என்ட்ரி பாயிண்டான மெயின் மெத்தட் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் string array of args. arithmetic operators நிறையா இருக்குது. ஸோ என்னென்ன அப்படின்னா addition, subtraction, multiplication, ஸோ division, modulus. இதில் ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு வேரியபிள் எடுத்துக்கிறேன். int a is equal to 10ன்னு அதில் டேட்டா அசைன் பண்ணிவிட்டு int b is equal to 20ன்னு கொடுக்குறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ரிசல்ட் கண்டெய்னர் எடுத்துக்கிறேன். இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா a + b. ஸோ இது வந்து அரித்மெட்டிக்கில் ஃபர்ஸ்ட் அடிஷன். ஸோ இதோட ரிசல்ட் என்னன்னு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா system.out.printlnல பிரிண்ட் பண்ணி என்ன அவுட்புட்டுன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ நான் ரிசல்ட்டுன்றதுக்குள்ளே தான் எனக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா என்னோடய டேட்டா ஸ்டோர் ஆகிருக்கும். அதை நான் என்ன பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சேம் அதே ஏ அண்ட் பின்ற அந்த வேரியபிளில் இருக்க டேட்டாவை நான் எடுத்துக்கிறேன். ஸோ அதை நான் வந்து சப்ராக்ஷன் ஆப்ரேஷன் பண்ணுறேன். அதுக்கு ஒரு கண்டெய்னர் எடுத்துகிட்டு a - b. ஸோ இதையும் நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். system.out.println. ஸோ இதில் இருக்க ரிசல்ட்டையும் நான் ரிசல்ட் 1 ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நான் ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ கண்டினியூஸாக நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து மல்டிப்ளிகேஷன். ரிசல்ட் கண்டெய்னர் 3 எடுத்துக்கிறேன். a × b. ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ ரிசல்ட் கண்டெய்னர் 3. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டிவைட் பண்ணுறேன். a டிவைட் b. ஸோ இதையும் நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஃபைனலாக மாடுலஸ் ஆப்ரேட்டர் a ரிசல்ட் 5 a மாடுலஸ் b. ஸோ இதை நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ இதில் வந்து மேஜராக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா டிவிஷனும் மாடுலஸும். ஸோ நம்ம டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு டிவிஷனில் வந்து என்ன ஆப்ரேஷன் நடக்குதோ அதுதான் எதுலேயும் நடக்கும் அப்படின்னா மாடுலஸ்லேயும் நடக்கும். ஸோ நம்ம நார்மலாக ஒரு வேல்யூவை டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு 2 வேல்யூ கிடைக்கும். ஒன்று கோஷன் கிடைக்கும், இன்னொன்று ரிமைண்டர் கிடைக்கும். ஸோ இதில் வந்து நம்ம டிவைட் பண்ணுறோம், ஒரு டிவைட் சிம்பிள் யூஸ் பண்ணி ஒரு ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே நமக்கு என்ன ரிசல்ட் எடுத்துக்கும் அப்படின்னா கோஷன் வேல்யூவை எடுத்துக்கும். நம்ம அதே மாடுலஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுவும் டிவைட் தான் பண்ணும். பட் அது எடுத்துக்கிற வேல்யூ என்ன எடுத்துக்கும் அப்படின்னா அதோட ரிமைண்டர் வேல்யூவை எடுத்துக்கும். ஸோ இந்த ரிசல்ட்டில் நமக்கு வர்றது என்ன வரும் அப்படின்னா அதோட ரிமைண்டர் வரும், ஆன்சராக நமக்கு கிடைக்கும். இந்த ப்ரோக்ராமை நம்ம இப்போ பேசிக்காக நோட் பேடில் போட்டிருக்கோம். ஸோ இதை நம்ம எப்படி ரன் பண்ணணும் அப்படின்னா கமாண்ட் ப்ராம்ப்டில் 2 ஸ்டெப் கம்பைலேஷன் யூஸ் பண்ணி தான் ரன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணுறோம், இந்த ஃபைலை நம்ம சேவ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட ஃபைல் நேம் என்னவோ அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சேவ் பண்ணணும். ஸோ நான் Ctrl+S கொடுத்துட்டு ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா as a ஃபைல் நேம் operators.java அப்படின்னு நான் சேவ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இதை நான் வந்து எப்படி ரன் பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ என்னோட அந்த ஃபைல் மேலே கிளிக் பண்ணி ஓப்பன் இன்ட்டு
கமாண்ட் ப்ராம்ப்டில் கொடுத்தேன் அப்படின்னா இந்த ஃபைல் எங்கே சேவ் ஆகிருக்கோ அந்த பாத்தை நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா கமாண்ட் ப்ராம்ப்டில் எடுத்துகிட்டு வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா கம்பைலேஷன் ஜாவாசி ஃபைல் நேம், நம்மளோட ஃபைல் நேம் என்னவோ அது .java. ஸோ இதில் பேசிக்காக சின்டாக்ஸ் சிமாண்டிக்ஸ்லாம் செக் பண்ணிவிட்டு அடிஷ்னலாக இன்ஃபர்மேஷனை ஆட் பண்ணும் இந்த கம்பைலேஷன்ஸ் ப்ராசஸில். ஸோ நமக்கு எதாவது சின்டாக்ஸ் எரர் இருக்கான்னு இதில் தெரிஞ்சிடும். ஸோ நான் என்டர் கொடுக்குறேன். எனக்கு வந்து ஃபைனலாக நான் என்ன பண்ணல அப்படின்னா என்னோட அந்த int b is equal to 20ன்ற அந்த லைனை நான் என்ன பண்ணல என் பண்ணல. ஸோ அதனால் எனக்கு எரர் அடிக்குது. ஸோ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா போயிட்டு செமிகோலன் வச்சு அந்த லைனை என் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை சேவ் பண்ணிவிட்டு அகைன் நான் போயிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு எந்த எரரும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நான் எக்ஸிக்யூஷன் பண்ணுறேன். ஸோ அதுலேயும் ஜாவா ஃபைல் நேம் .javaன்னு நம்ம கொடுக்கணும். அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் ப்ளஸ் வந்து ஃபைனலாக நமக்கு ரிமைண்டர். இப்படி தான் வந்து ஒரு அரித்மெட்டிக் ஆப்ரேட்டரை நம்ம பெர்ஃபார்ம் பண்ண வைப்போம்.